கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை, அதாவது நம்முடைய ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் வருகிறதா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? ஐயா, நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய செவிகளில் ஏறுகிறதா? அல்லது கண்டும் காணாதவர் போல் இருக்கிறாரா? அல்லது என் ஜெபங்களுக்கு வரவேண்டிய பதில்களை எவை தடுக்கின்றன? எப்படி நான் நடந்தால் அல்லது எப்படி நான் ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும் என்பதை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று நாம் அநேகர் நினைக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இன்று நாம் தியானிக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது மிகவும் நிச்சயமான பதிலை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதே அவருடைய சித்தம் என்பதிலே மாற்றமே இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள், சங்கீதம் 32:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்கள், யார் பாக்கியவானாய் வாழ முடியும் என்று பார்த்தோமானால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஐயா, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கதறுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, தொலைந்து போன நம்மை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அழிந்து போக இருந்த, அதாவது பிசாசின் வல்லமைகளிலும் ஆதிக்கத்திலும் அவனுடைய எல்லா தந்திரங்களிலும் அகப்பட்டிருக்கிற நம்மை அவர் விடுவிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தாரே, அந்த அற்புதமான ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு வைத்திருக்கிற அற்புதமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஏசாயா 59:2 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமாக இன்றும் நமக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தையே நமக்கு மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இதை தியானியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் இதை தியானியுங்கள். மறுபடியும் இதை நீங்கள் நிச்சயமாய் இருந்து தியானித்து ஜெபியுங்கள். ஐயா, எனக்கு தேவன் செவி கொடுக்க முடியாதபடி, அல்லது அவருடைய முகம் எனக்கு மறைந்து போகாதபடி, நான் அவருடைய முகத்தை தரிசிக்க கூடாதபடிக்கு என்னை தடுப்பவைகள், என்னை மறைக்கிறவைகள் எவைகள் என்று பார்த்தீர்களே. ஆனால் நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும், நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு நாம் கேட்கிற, ஐயா, அவரை தரிசிக்கவும், அவரோடு பேசவும், நம்முடைய கதறலை கண்ணீரை அவரோடு பகிர்ந்து கொள்ளவும், நமக்கு வேண்டிய காரியங்களை அவரோடு நாம் அறிக்கையிடவும் சொல்லவும் பெற்றுக்கொள்ளவும் முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்னும் எரேமியா 5:25 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை, இந்த நல்ல காரியங்களை எல்லாம் உங்களுக்கு விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ஐயா, ஒரு மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்ல காரியங்களை செய்யலாம், அல்லது எவ்வளவோ பயங்கரமான அதிகமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது 1000 கோயில்களை கட்டலாம், அல்லது 1000 பாடசாலைகளை கட்டலாம். ஆனாலும் அவன் பாவியாயிருப்பானே. ஆனால் ஐயா, நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய பாவங்களும் இருக்குமே, ஆனால் அவைகள் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. மாத்திரமல்ல, அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு,
அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. இந்த அக்கிரமங்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பாருங்க, அவன் செய்ய போகிற செய்வேன் என்று சொன்ன அல்லது அருமையாய் நாம் நம்பி விசுவாசித்திருக்கிற காரியங்கள் நமக்கு நடக்காதபடி நமக்கு நன்மையை அவைகள் வரவொட்டாதிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த காரியத்தை குறித்து தியானியுங்கள். நிச்சயமாய் இதை தியானித்து நாம் தியானிக்கிற இந்த நல்ல வேளையிலே நீங்களும் நானும் ஜெபிப்போம். நம்மிடம் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாற வேண்டும். நிச்சயமாய் இப்படியாக மாறும் பொழுது ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் ஒன்னும் பாவி இல்ல, நான் ஒன்னும் தப்பு பண்ணல, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை தெரியும், இல்ல எனக்கு தான் ஏதோ இப்படி அநியாயம் நடக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் ஒழுங்கா தான் செய்யறேன், அல்லது கர்த்தர் தான் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்காதது போல் தெரிகிறது என்று சொல்லாதபடி நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தவறுகளை நாம் நன்றாய் ஆராய்ந்து, அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் ஆராய்ந்து அவைகளை மறைக்காதபடி நாம் என்ன செய்வோம்? அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். அப்பொழுது இரக்கம் பெறுவோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? சங்கீதம் 103:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மைட்டி காட், அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குவார். ஓ க்ளோரி! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். என்று இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி விட்டதோ, என்று இவைகளை எல்லாம் நாம் மறந்து மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டோமோ, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே அவருடைய நம்முடைய கர்த்தருடைய செவிகள் எல்லாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்பொழுது முழங்கால் போட்டு ஜெபிப்பீர்கள். பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும். ஐயா, பரலோகம் உங்களுக்கு செவி சாய்த்து உங்கள் விண்ணப்பங்களை, கோரிக்கைகளை, உங்கள் கதறல்களை கேட்டு நிச்சயமாய் பதில் அனுப்பும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த காரியத்தை தியானித்து என்ன பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறதோ, என்ன காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டோமே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் என்ன நன்மைகளை கர்த்தர் எழுதி தந்திருக்கிற அற்புதமான அதிசயமான நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். ஒரு நாளும் அவைகள் என்ன செய்யாது? தாமதியாது. ஒரு நாளும் அவைகள் நடைபெறாமல் நிறைவேறாமல் போகாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியும் வானமும் நிலைகுலைந்து போனாலும் நிலைகுலைந்து போகும். ஐயா, உலக போர் வந்தாலும் சரி, அல்லது எத்தனை விதமான அணுகுண்டுகள் விழுந்தாலும் சரி, எத்தனை இந்த உலகத்தையே இருள் மூடி காரிருள் ஜனங்களை மறைத்துக் கொண்டாலும் சரி, நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறாமல் போகவே போகாது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே புதிய எல்லைகளை கண்டுபிடிப்பீர்கள். ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்தப்படுவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாய் எங்களுக்கு பதில் வராதபடி தடுக்கிற பொல்லாத சத்துருவின் எல்லா தந்திரங்களையும், எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான மீறுதல்களையும், எங்களுடைய குற்றங்களையும் கர்த்தாவே நீர் உணர்த்தி அவைகளை நீக்கி போடும்படியாய் எங்களை நீர் ஜெபித்த அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் என் தெய்வமே எங்கள் குற்றங்களை, மீறுதல்களை, எங்கள் கீழ்ப்படியாமைகளை மன்னிக்கும்படியாய் பரிசுத்த இரத்தத்தினால், அப்படியே கேளுங்க எல்லாரும், உடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீண்டும் ஒரு முறை எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மீறுதல்கள் இல்லாதபடி ஐயா, எங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் நீர் எங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அல்லது நீர் எங்களுக்கு செய்ய விரும்புகிற செய்வேன் என்று சொன்னதாய் உம்முடைய சத்திய வேதத்திலே எழுதி எங்களுக்கு தந்திருக்கிற காரியங்கள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், எங்கள் கையின் பிரயாசங்களில் நிறைவேறாதபடி தடுக்கிற இந்த பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்களை எங்களை விட்டு நீக்கி போடுகிறோம். பாவங்களும்
மீறுதல்களும் கீழ்ப்படியாமைகளும் எங்களுக்கு தூரமாய் போவதாக. எங்கள் பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தள்ளி போடப்படும்படியாய் உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொல்லி இதுவரை பேசி வந்த இவர்கள் இருதயத்திலே நீர் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து நடப்பதாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவேளை நீங்கள் எழும்ப முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்க, அல்லது உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், ஊழியங்களிலே எழும்ப முடியாதபடி தடுக்கிற இது போன்ற காரியங்களை நாம் நீக்கிவிட்டோம். ஆனால் உடனடியாக கூண்டிலிருந்து விடுபட்ட பறவையை போல, உல்லாச பறவையை போல உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உயர உயர ரெக்கைகளை அடித்து பறப்பீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.